பெரியார் இல்லாவிட்டால் இந்நேரம் இந்த நாடு என்ன இருக்கும்? பெரியார் இல்லைன்னா நீ எல்லாம் யாரு? வீட்டுக்காக கொத்தொடுமையா இருந்திருப்பீங்க. மூத்திர செட்டியை தூக்கி கொண்டு லொக்குன்னு பேசினார்களா பாவிகளா? இந்தி திணிப்பு. நாம் இந்திய எதிர்க்கவில்லை, இந்தி திணிப்பை தான் எதிர்க்கிறோம். ஆக திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் இல்லாவிட்டால் இந்த நேரம் இந்தியா முழுவதும் இந்தி வலைவிரித்து நின்று இருக்கும். அதற்காக போராட்டம் தான். 58 ஒரு போராட்டம், அதை அடுத்து ஒரு போராட்டம், அடுத்து மாணவர்கள் போராட்டம். இந்தி எதிர்த்தது திமுக கூட அல்ல. இந்தி வந்தால் தமிழ் அழியும் என்று சொன்னது முதலாக சொன்னவர் 38 சொன்னவர் பெரியார் அவர்கள். அதுக்கு பிறகுதான் நாம் சொல்லுவோம். அப்ப பெரியார் கிட்ட இருந்தவங்க எல்லாம். ஆகவே தமிழ் அழியும் ஹிந்தி வந்தால் என்று சொன்னவர் பெரியார் அவர்கள். ஆனால் இன்றைக்கு அந்த பெரியார் ஒழிக என்கிறார் என்றால் இதை விட ஒரு நன்றி கெட்டத்தனம் வேறு ஏதாவது இருக்குமா? பெரியார் இல்லாவிட்டால் இந்நேரம் இந்த நாடு என்ன இருக்கும்? குட்டிச்சோராக போய் இருக்கும். பெரியார் என்ன செய்தார் கேட்கிறீங்க? பெரியார் இல்லைன்னா நீ எல்லாம் யாரு? என் வீட்டுக்காக கொத்தொடுமையா இருந்திருப்பீங்க. 89 வயதில் கூட 92 வயதில் கூட மூத்திர செட்டியை தூக்கி கொண்டு ஒரு கூட்டமாக நின்று லொக்குன்னு பேசினார்களா பாவிகளா? அவரையா பேசுவது? இந்த நாடு எவ்வளவு கெட்டு போய் இருக்குதுதான். பெரியாரால் முன்னேற்றம் அடைந்தது என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். எவ்வளவு பின்னடைந்திருக்கிறது. இன்னும் எவ்வளவு இருட்டறையில் இருக்கிறார்கள் மனிதர்கள். இதையெல்லாம் செய்வதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் பல ஆண்டுகளுக்கு தேவைப்படுகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் இல்லைன்னு சொன்னால் இன்னைக்கு கூட அசாம் மாறி மேகாலயா மாறி தமிழ்நாடு இருந்திருக்கும். இந்த கட்சியை கட்டி காப்பது சாதாரணமாக சமுதாயத்தில் பணியாற்ற வேண்டும், கல்வித்துறையில் பணியாற்ற வேண்டும், எண்ணத்திலே பணியாற்ற வேண்டும், வரலாற்றை காக்க வேண்டும். வரலாறு தெரியாவிட்டால் ஒன்றுமில்லை. அதைத்தான் அர்னால்ட் டாயின் என்கிறவன் உலக வரலாற்று ஆசிரியர் அவன் சொன்னான், வரலாற்றை மறந்த இனம் தன்னை மறந்த மனிதன். பைத்தியக்காரன் சொல்லிட்டார். நினைவிழுந்த மனிதன், வரலாற்றை மறந்த மனிதன் நினைவிழுந்த மனிதன் என்றான். ஆகவே பைத்தியக்காரன் தான் வரலாற்றை மறந்திருக்க முடியும். அந்த வரலாற்றை ஊட்டிக் கொண்டிருப்பதும் திராவிட முன்னேற்ற கழகம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.